லேட்டஸ்டா என்ன சொல்லுது, எங்களை வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா எங்க பெரிய அழிவை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாகிஸ்தான்ல. பொருளாதாரம் பெரிய லெவல்ல வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்கிட்ட போய் இப்ப கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு பாகிஸ்தான் வந்து இல்ல, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், பயங்கரவாதிகளுடைய முகாம்களை நம்ம தாக்கணும். பட் அதை வந்து போரா நினைச்சுக்கிட்டு பாகிஸ்தான் வந்து எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்ததோட விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாகிஸ்தான் சும்மா இருக்க முடியாம ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், அது வந்து காஷ்மீர் மட்டும் இல்ல. நம்ம முதல்ல என்ன நினைச்சோம், பஞ்சாப்ல வந்து பெரிய பாதிப்பு இருக்குங்கிறதுனாலதான் நம்ம நேத்துல இருந்து பஞ்சாப் அலர்ட்லயே இருந்தது. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, காஷ்மீர்ல வந்து சிவிலியன்ஸ் டார்கெட்ஸ் எல்லாம் அவங்க வீடு இந்த மாதிரி இடத்துல அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க நேற்று ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம பினிஷ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்தையும் அடிச்சு. இது சூழ்நிலை போனால், இன்னும் ஒரு 3 நாட்கள் போனால், இந்த பாதிப்பிலிருந்து பாகிஸ்தான் வெளியே வருவதற்கு கிட்டத்தட்ட 3-5 வருடங்கள் ஆகும் இந்த பாதிப்பு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் சம்பந்தமா அந்த எல்லா விஷயங்களையும் வந்து டே டு டே அப்டேட்ஸோடு, ஹார் பை ஹார் அப்டேட்ஸோடு நம்ம சேனல்ல வந்து நீங்க தெரிவிச்சுட்டு வர்றீங்க. அது தொடர்பாக இப்போ தற்போது நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நேற்று இரவு நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவம். பாகிஸ்தான் நம்மளை வந்து தாக்க துவங்கி இருக்கிறாங்க. எல்லையோர மாநிலங்கள் முழுவதுமே வந்து ஒரு அலர்ட் கொடுக்கப்பட்டு, குறிப்பாக ராஜஸ்தான்ல ஸ்ரீ கங்கா நகர் உட்பட ரெட் அலர்ட்டே கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய போர் விமானங்கள் கூட உள்ளே வந்து நம்ம அவர்கள் எல்லாம் கைது செய்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல்களும் வந்த வண்ணமா இருந்துச்சு. நாமளும் பதிலடி தாக்குதல் கொடுத்திருக்கிறோம். பல மாநிலங்கள் துறைமுகங்களுக்கும் நம்ம தாக்குதல் கொடுத்திருக்கோம். நேற்று நடந்த சம்பவங்கள் இது சம்பந்தமான உங்களுடைய பார்வை சார்? இல்ல, உறங்கா தினம் அப்படின்னு தான் சொல்லுவோம். 8ஆம் தேதி இரவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலன்னா ராணுவத்துக்கு கண்டிப்பா தகவல் கிடைச்சிருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் வந்து வேற வழியே இல்லை. நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னதுதான், இப்பயும் சொல்றோம், கடுமையான நெருக்கடியில இருக்கு. வேற வழி காரணம்னா, ஒரு பக்கம் பயங்கரவாதிகளுக்கு கொடுத்த ஆதரவு, இன்னொரு பக்கம் கட்டுப்பாடு இல்லாத ராணுவம். இப்படி இந்த 2 சூழ்நிலையில பாகிஸ்தான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கு இந்த நாடு. இப்போ தற்போது லேட்டஸ்டா என்ன சொல்லுது, எங்களை வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா எங்க பெரிய அழிவை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாகிஸ்தான்ல. பொருளாதாரம் பெரிய லெவல்ல வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்கிட்ட போய் இப்ப கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு பாகிஸ்தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. பட் நேற்று என்ன நடந்ததுன்னா பாத்தீங்கன்னா, இல்ல, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், பயங்கரவாதிகளுடைய முகாம்களை நம்ம தாக்கணும். பட் அதை வந்து போரா நினைச்சுக்கிட்டு பாகிஸ்தான் வந்து எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்ததோட விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாகிஸ்தான் சும்மா இருக்க முடியாம ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், அது வந்து காஷ்மீர் மட்டும் இல்ல, ராஜஸ்தான்லயும் அவங்க வந்து அட்டாக் பண்றதுக்கான ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம முதல்ல என்ன நினைச்சோம், பஞ்சாப்ல வந்து பெரிய பாதிப்பு இருக்குங்கிறதுனாலதான் நம்ம நேத்துல இருந்து பஞ்சாப் அலர்ட்லயே இருந்தது. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, காஷ்மீர்ல வந்து சிவிலியன்ஸ் டார்கெட்ஸ் எல்லாம் அவங்க வீடு இந்த மாதிரி இடத்துல அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்லயும் உள்ளுக்குள்ள ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ணப்பதான் நம்ம என்ன பண்றோம், வந்து ஒரு விமானம் அது சுட்டு வீழ்த்தி கீழே விழுந்து அதுல அவருடைய விமானியை நம்ம அரெஸ்ட் பண்ணி ரகசிய இடத்துல வச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு நடந்திருக்குன்னு வச்சுக்கல. பட் இதுல இந்த ஒரு குழப்பத்துல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பாகிஸ்தான் ராணுவ தளபதியே வந்து நீக்கப்பட்டு அவரை வந்து சிறைப்பிடிச்சிட்டதா ஒரு தகவல் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, என்ன அவரை எடுத்துட்டு அவரை ஆக்சுவலா என்னவா இருந்தாரு, அவர் வந்து ஆசிம் முனீர் இருந்தாரு. அவரை நீக்கப்பட்டு என்ன பண்ணாரு, ஷம்ஷாத் பிஸ்ரா அப்படின்னு அவரை கொண்டாண்டாங்க. இப்போ என்ன காரணம்னா, சரியான வழிகாட்டுதல் இல்ல ராணுவ தளபதி அப்படின்னு பாகிஸ்தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துருச்சு.
இப்படி ஓ! பாகிஸ்தானுடைய அட்டாக்கை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்கல. நம்ம ம், ஆளுங்க ம், கிட்டத்தட்ட 1971க்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா நேத்து நைட்டு நம்ம கராச்சி துறைமுகத்தை அட்டாக் பண்றோம் நம்ம. ம், ம், நம்ம கிட்டத்தட்ட அவங்க எப்படி இந்த காஷ்மீர் அண்ட் ராஜஸ்தான் எல்லைகள்ல வந்து தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்களோ, இந்த இந்த தகவல் கிடைச்ச அடுத்த நிமிஷமே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம எதிர் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். குறிப்பா பீரங்கி, ராணுவம், இது சாரி ஏவுகணை தாக்குதல்லாம் வரிசையா ம், ம். அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல ஒரு 7 நகரங்கள் லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி, சியால்கோட், பஹ்வல்பூர், பெஷாவர், குவாட்டா அப்படின்னு ஒரு 7 இடங்கள்ல அதுல என்னன்னா பெஷாவர்ல தான் வந்து பிஎம் உடைய வீடு. யாரு? ஓ! ஷெரீஃபோட வீடு ம். அங்கதான். ஸோ ஷஹபாஸ் ஷெரீப். அங்க ஆமா ஷெரீஃப் வீடு. ஷெரீஃப் வீடோட பக்கத்துல கூட நம்மளுடைய ஏவுகணை போய் பக்கத்துல விழுந்திருக்குது. ம். ஸோ இப்போ ஒரு அவரு உச்சகட்ட ஷஹபாஸ் ஷெரீப் வந்து பதுங்குகுழிக்கு போயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்த வண்ணமா இருக்கு. ஆமா. இப்ப நம்ம அதான் சொல்றேனே, நம்ம அட்டாக் பண்றோம், எல்லாத்தையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால, இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, திடீர்னு முக்கிய தலைவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பதுங்குகுழியில வாழ ம், ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்து நைட்ல ஆரம்பிச்சு பட் இதுல என்ன பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவா நான் பார்க்கிறேன்னா, பாகிஸ்தானுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா தலையிட்டு டக்குன்னு இந்த மாரி பிரச்சனைகள ஒரு ஒரு டென்ஷன் ஆச்சுன்னா, உடனே 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசும் அமெரிக்கா. ம். பட் இந்த முறை அத வந்து அமெரிக்கா தவிர்க்குது. இப்ப என்ன நம்ம கூட காரணம்? பார்த்தோம். இன்னும் அவருடைய துணை அதிபரா இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் ஒரு தகவல் தெரிவிச்சிருந்தாரு. எங்களுக்கு வந்து போரை நிறுத்துறது எங்களோட வேலை கிடையாது. அதாவது எங்களால சமாதான பேச்சு வேணா நடத்தலாம் அப்படின்னு வேணா ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ அதை ஒட்டி இப்போ அண்மை செய்தியா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரத பார்க்குறோம். அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை நிற்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அப்படின்ற ஒரு செய்தியும் இப்போ அண்மை செய்தியா வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இல்ல அதுதான். இப்ப என்னன்னா, அமெரிக்காவுக்கு வந்து தலையிட முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை என்னன்னா, நம்ம வந்து ம், பயங்கரவாதிகளுடைய முகாம தாக்குதல் நடத்தினோம். ம், இதே சேம் டைம் தானங்க இஸ்ரேல் மேட்ரு. ம், ம், இஸ்ரேல்ல உள்ள இப்போ வந்து ஹமாஸ் அடிச்சது. வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க, காசால போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு மூர்க்கத்தனமான அட்டாக்கு. நீங்க வந்து இஸ்ரேல் அட்டாக்குங்கிறது ஒரு சிவிலியன் டார்கெட்டு எதையுமே இல்ல. எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திட்டே போயிட்டு இருந்தாங்க. 1 வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. ம், யாருமே சொன்னாலும் கேட்கல. அவங்களுடைய சூழ்நிலை வேற. நம்ம அப்படி இல்ல. நம்ம சொன்னது இந்த 9 இடத்த நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோம். ம், நீங்க பாருங்க. சேட்டலைட் வீடியோ பாருங்க. சேட்டலைட் ஃபோட்டோஸ பாருங்க. எங்களுடைய அட்டாக் எங்கெங்க இடத்துலங்கிறத நம்ம தெளிவா உலக நாடுகளுக்கு சொல்லியிருந்தோம். கூப்பிட்டு தூதர்கள் 13 முக்கிய நாடுகளின் தூதர்கள கூப்பிட்டு விளக்கமா சொல்லிட்டோம். ம், ம், இது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணலங்கிறத சொன்னோம். ஆனா பாகிஸ்தான் வந்து திரும்பி வேணும்னே பண்றப்ப நீங்க எப்படி அமெரிக்கா தலையிட முடியும்? ம், ம், நீ அப்படி இப்படி இந்த சம்பவத்துக்கு பெஹல்காம் சம்பவத்துல சம்பந்தப்பட்ட 4 பேரும் பாகிஸ்தானுக்கு ஓடி போயிட்டாங்க. ம், 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 உண்மையிலேயே நல்ல எண்ணம் இருந்ததுன்னா பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்கணும்? அந்த 4 பேரும் புடிச்சு குடுத்துருக்கணும் இந்தியாவுக்கு. இத ம். பாரு. நாங்க மாறாக தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் சப்போர்ட் கொடுத்திருக்கு. அடைக்கலம் குடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவீங்க நீங்க? ம், 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 அட்டாக் பண்ணுவோம். அதுல ஒரு பெரிய இழப்பு தான். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ம், ம், குறிப்பா என்னன்னா, ராணுவத்தோட சேர்ந்து இருக்கும் பயங்கரவாதிகள் ம், தலைவர்களுக்கெல்லாம் ஒரு ம், 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 பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஆயிடுச்சு. அதனால இப்போ வேற வழி இல்லாம ம், ராணுவம் செயல்படுறத அவங்க கண்ட்ரோலுக்கு பியாண்ட் த கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, போயிடுச்சு இப்போ. ம். பாகிஸ்தான் அதிபரோ, பிரதமரோ இனிமே ராணுவத்துக்கு உத்தரவு போடுற சூழ்நிலையில இல்ல. ராணுவம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓ! அதுதான் ஒரு சூழ்நிலை. அதுதான் பெரிய சங்கடமான ஒரு விஷயம் தான். ம், ம். ஆமாமா. இதுதான் மேட்டர்ன்னு வச்சுக்கங்களேன். இப்போ அதனால அதாவது அந்த பாகிஸ்தானுடைய ராணுவம் இப்போ போர் இப்போ 3 இருக்கு. அவங்களா இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளும் பதிலடி குடுக்குறோம். இப்போ ஷெஹபாஸ் ஷெரீப் உத்தரவு போட்டு அவங்க டைரக்ஷன் பண்ற மாதிரி இல்ல. அந்த அந்த முப்படைகளோட தளபதியினுடைய கீழ தான் இப்போ எல்லாமே நடக்குது. ஆமா. இப்ப நீங்க நம்ம ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம பிரதமர் பேசிட்டு இருக்கிறாரு. ம், என்ன பாதுகாப்பு செயலாளர் பேசிட்டு இருக்கிறாரு. ம், பாதுகாப்பு அமைச்சர் பேசிட்டு இருக்காரு. முப்படை ம், தளபதிகள் அடிக்கடி கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க ம், இதுவரைக்கும் பாகிஸ்தான்ல ஏதாவது மீட்டிங் நடந்ததா? நீங்க இதுவரைக்கும் தகவல் ஏதாவது ம், கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ம், 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 ஒரு ட்ரிப் நடக்கும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்கவங்க இஷ்டம் தான். அதனால தான் உங்களுக்கு பெரிய ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் பெரிய லெவல்ல அழிவை சந்திக்கிறது காரணமே கோஆர்டினேஷன் இல்லாத ஒரு இடம். ம்ஹ்ம். சூழ்நிலை. ஐஎஸ்ஐ அது ஒரு அது அவங்க ஒரு ஒரு பக்கெட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆர்மி ஒரு பக்கெட்டு.
நிர்வாகம்ங்கிறது அவங்க ஒரு ஒரு தரப்பு அவங்க ஒரு உத்தரவு போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு ம், சூழ்நிலைகள். ம், ஒரு முக்கியமான நேரத்துல ராணுவ தளபதிய ம், திடீர்னு ஹவுஸ் ம், அரெஸ்ட் பண்ணி வேற ஒருத்தர மாத்துறாங்களே, இது வந்து என்ன ஒரு குழப் குழப்பத்தின் உச்சமா இல்லையா அது? ஓகே. இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி ஒரு அப்புறம் நீங்க அடுத்தடுத்த விஷயங்கள எப்படி அவங்களால ஒரு உத்தரவு போட முடியும்? இப்ப யார் ராணுவ தளபதின்னே தெரியறதுக்கே 2 நாள் ஆயிடுங்க. ம், ம், எல்லாமே வார் ஃப்ரண்ட்ல நிக்கிறப்போ, ம், நம்மளுக்கு உத்தரவு போடக்கூடிய தலைவர் யாருங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை போயிடும்ல. ம், இது பத்து இல்லாம பலுசிஸ்தான் மேட்டர் வேற அங்க. அவங்க இத சாக்கா வச்சுட்டு அங்க இருக்கிற தீவிரவாதிகள் ஏன்னா பாகிஸ்தானுடைய ஸ்திரத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு. ம். மிலிட்டரி கவனம் எல்லாம் வேற இடத்துல இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான் இறங்கி அடிக்க இதான் ஆரம்பிக்கிறான். சாக்குன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கிறான். ஆமா ஆமா ஆமா. ம். இதுதான் இப்போ ஒரு இப்போ சொல்லுங்க. பஞ்சாபினுடைய எல்லை பகுதிகள்ல ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும், ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா பல 32,000 படுக்கைகள், அவசர சிகிச்சைக்கான மையங்கள் எல்லாம் வந்து இப்போ அமைச்சு இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. பஞ்சாபினோட முதலமைச்சர் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த எல்லையோர மாவட்டத்தை நோக்கி 10 அமைச்சர்கள் அந்த மாநிலத்தினுடைய 10 அமைச்சர்கள் செல்ல சொல்லியும் வந்து இப்ப அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பஞ்சாப் இப்போ முழு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லையோர பகுதியா இருக்கக்கூடிய அ சண்டிகர் என்ற அந்த பகுதிகள்ல. இத வந்து எப்படி சார் பார்க்க முடிகிறது? அதேபோல உத்தரகாண்ட் மாநிலத்திற்கும் இது மாரியான ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கு. பல அங்கேயும் ஒரு அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பார்க்கிறோம். இப்ப மீண்டும் இப்ப நேத்து நம்ம குடுத்திருக்கோம் பதிலடி. ஒரு கடுமையான பதிலடி குடுத்திருக்கோம். இப்ப மீண்டும் பாகிஸ்தான் நம்மளை சீண்ட துடிக்குமா? எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஒரு வாரம் வாங்கி இன்னும் அடி வாங்குனாதான் பாகிஸ்தான் திருந்தும். அதுல ஒண்ணும் ஓ! மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன். ம், 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 நம்ம வந்து அட்டாக் பண்ணலங்க. அவங்க சும்மா சம்மந்தம் இல்லாம ஒரு 60, 70 ட்ரோனு என்ன ம், 10, 15 மிசைல வந்து அட்டாக் ம், பண்றப்போ நம்ம வேற வழி இல்லாம அத வந்து நம்ம திருப்பி அடிச்சே ஆகணும் அதுல. இப்ப ம், நீங்க ம், பஞ்சாப் பிரச்சனை என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, பொற்கோயில வந்து டச் பண்ணணும்னு நினைக்குது. நேத்து ஒரு ட்ரோன் வருது. ம், ம். நீங்க பொற்கோயில நோக்கி தான் அவங்க ட்ரோன் ஒண்ணு கொண்டாடுறாங்க. அனுப்புறாங்க. அந்த அந்த அன்எக்ஸ்பெக்டடா நம்ம சீக்கியர்களுடைய அதுல வழிபாட்டு தலமா சார்? ஆ ஆமா. அதான் நீங்க வந்து பொற்கோயில வந்து அட்டாக் பண்ணணும். அப்பதான் நீங்க உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்க்கணும். ம், ஏப்பா பொற்கோயில பாருங்க. பொற்கோயில் பாதிக்கப்பட்டா இந்தியா மேல அவங்களுக்கு சீக்கியர்களுக்கு கோவம் வரும். பாரு இப்ப தேவையா அது சண்டை? இப்படி பேசுவோம்ல நம்மளே பேசுவோம். ம், 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 இது நடக்கும். இது மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் பாகிஸ்தான் நினைக்குது. ம், அது வந்து மிலிட்டரி உடைய கேம்ப் அட்டாக் பண்ணா பரவாயில்ல. ம், அவன் அது பாருங்க நீங்க பொற்கோயில டார்கெட் பண்றான். ம், ம், நீங்க அதே மாதிரி தான் ராஜஸ்தான்ல உள்ள முக்கியமான கோயில்கள் ம், இந்த இடங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்குது. ம், ம், காரணம் என்னன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இது இந்த மாதிரி சூழ்நிலையை. ம், பட் ம், நம்மளுடைய மிலிட்டரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நம்ம வந்து எல்லாமே ஒண்ணுமே கால்குலேட்டிவா பண்ணிட்டு இருக்கிறதுனால ம், ம். அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. பட் சண்டிகர்ல அட்டாக் பண்ணலாம்ங்கிறது தான் இன்னைக்கு தகவல். அதனாலதான் இப்ப அவங்க ஓகே. ரெட் அலர்ட் பண்ணிருக்கு. ம். பக்காவா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் இமாச்சல். அதனாலதான் நேத்து பாருங்க ஐபிஎல் மேட்சே நிப்பாட்டிட்டாங்க ஆமா, ஆமா. தர்மசாலால. என்ன ம், எனக்கு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா ஐபிஎல் மேட்சஸே வந்து கால்ட் ஆஃப் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ம், ம். என்ன ஒத்திவைப்பதாகலாம் தகவல்களும் ஒத்திவைப்பு வந்தவண்ணமா இருக்கு. இல்ல பட் ஆனா இந்த கண்டிப்பா வரும். எல்லையோர பகுதிகள்ல நம்முடைய ராணுவம் ரொம்ப அலர்ட்டா இருக்க சொல்லி ஆமா எச்சரிக்கையை விடுத்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. இப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய 21 போர்க்கப்பல்கள். பட் அதன் மூலியமா நீ அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ம், ம், இது எல்லாமே விக்ராந்த்ல இருந்து எல்லாத்தையுமே ம், கொஞ்சம் ரெட் அலர்ட் பண்ணி ம், ம், பக்காவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இந்தியாவுடைய அந்த முன்னெச்சரிக்கை தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல ம், ம். காப்பாத்திக்கிட்டு இருக்கு. பெரிய ஓகே. சிவில் டார்கெட் எல்லாம் பெரிய லெவல்ல ம், டெஸ்ட்ராய் ஆகாம பெரிய பாதிப்பு நம்மளுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு ம், அது ஒரு ம், காரணம். ஆமா. ம், ம். இப்போ முப்படைகளினுடைய தளபதியோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாகவும் எப்படி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கலாம், இந்த அடுத்த கட்ட இந்த போர் சம்பந்தமான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடந்துட்டு இருப்பதா செய்திகள் வந்தோன்னமா இருக்கு. நீங்கள் துவக்கத்திலே குறிப்பிட்டிருந்தது போல தனியார் தொலைக்காட்சி நிர்வாகம் ராய்ட்டர்ஸ் செய்தி நிர்வாகம் கூறியதாக ஒரு தகவல்கள் கூறியிருந்தது. குறிப்பாக பாகிஸ்தான் போர் நிறுத்த கூறியதாகவும் அல்லது எங்களுக்கு வெளிநாடுகள் எங்களுக்கு ஒரு நிதி உதவி தருமாறும் நாங்கள் ஒரு ஸ்தம்பித்த நிலையில் இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருந்ததாக நமக்கு அண்மை தகவல்களாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வந்து வெளியிட்டதாக நம்ம தகவல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் என்ன ஒரு
ஒரு செய்தியை சொல்லுது சார். இப்போ பாகிஸ்தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடிக்கு படிந்து இப்போ அவங்களுக்கு உள்நாட்டு கிளர்ச்சியும் இருக்கு நீங்க சொன்னது போல. இப்போ நாமளும் அடிக்கிறோம்னா மொத்தமா வந்து அவங்க அந்த நாடே வந்து காலியாகக்கூடிய நிலைமையில இருக்கு. அப்போ போர் நிறுத்தத்திற்கு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு அவர்களாக தாமாகவே முன்வரலாம் வரக்கூட காலங்களிலே அப்படின்ற ஒரு சமிக்கையை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறதா? 100 செய்தி ஹக்கீம். ஏன்னா இதே நிலை இன்னும் 2 நாட்கள் தொடர்ந்தால் என்ன நம்மளுக்கு டெல்லியில முதற்கொண்டு டெல்லி ஏர்போர்ட் முதற்கொண்டு நார்மலா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளுக்கு நம்ம எல்லை மாநிலத்தில் உள்ள ஏர்போர்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. பட் பாகிஸ்தான் வந்து 22ஆம் தேதியிலேருந்தே ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. ஒரு என்ன பண்ண போறாங்க, இந்தியா எப்படி அட்டாக் பண்ணணும்னு தெரியல. இப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில இருந்தது. பட் இந்த அட்டாக் வந்து அவங்க நேற்று ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம பினிஷ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்தையும் அடிச்சு. இது சூழ்நிலை போனால் இன்னும் ஒரு 3 நாட்கள் போனால் இந்த பாதிப்பிலிருந்து பாகிஸ்தான் வெளியே வருவதற்கு கிட்டத்தட்ட 3-5 வருடங்கள் ஆகும். இந்த பாதிப்பு கராச்சி துறைமுகம் தான் அவங்களுடைய மிகப்பெரிய பொருளாதார மையம். அவங்களுடைய ஆமா, நீங்க அதில் நீங்க அட்டாக் பண்ணி நீங்க அதை வந்து நீங்க வேற மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த அந்த அழிவு நீங்க சரி ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கே 3 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து வர்த்தகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் பாகிஸ்தான் பெரிய லெவல்ல பாதிச்சிடும். அதனாலதான் இப்ப அவங்க வந்து அவங்களுடைய முக்கியமா தலைவர்கள் எல்லாமே, ஏன்னா உண்மை தெரிந்த தலைவர்கள் நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, வேண்டாம் போதும் நீங்க அடிச்சுக்க, நம்ம அடிச்சோம் இப்படி விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விஷயம். பப்ளிக்காக நடக்குதுன்னு தானே இந்த இது வந்து கௌரவ பிரச்சனைக்காக பாகிஸ்தான் போட்டு பாக்குது. அவங்க மூக்க நுழைச்சதுக்கு காரணமே இந்த கௌரவ பிரச்சனை. இந்த கௌரவத்தினால மிகப்பெரிய சீர்குலைவுக்கு ஆளாக போகிறது பாகிஸ்தான். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஆமா, நிச்சயமா சார். பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு முடிவாக இந்தியா இந்த பயங்கரவாதத்திற்கு முற்றிலும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரு நிச்சயமாக ஒரு மூர்க்கமான ஒரு உறுதியான ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு பல செய்திகளும் தற்போது அண்மை செய்திகளாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பஞ்சாப் எல்லையிலே அவர்கள் அத்துமீறிய தாக்குதலையும் ஏவுகணை மூலமாக தாக்குதலையும் நடத்தி வருவதாகவும் அதை இந்திய ராணுவம் முறியடித்து வருவதாகவும் பல அலர்ட்டுகளும் விடப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு சிவிலியன்ஸ்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் நம்முடைய ராணுவத்தினரும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். இணைந்ததற்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு ஈ-தமிழ் நியூஸோட இணைந்திருங்கள். நன்றி. நமது ஈ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.